அடுத்ததாக அல்லாஹுடைய திருநாமங்கள். அல்லாஹுடைய பெயர்கள் எத்தனை? அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருப்பதாக ஹதீஸ்கள் வருகின்றது. இப்போ அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அழைக்கும் போது அழகான பெயர்கள்ல அழைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. ஃபதுஉஹு பிஹா, அதனை கொண்டே அவனை அழையுங்கள். அந்த அழகான பெயர்களை கொண்டு, அல்லாஹுக்கு அழகான நிறைய பெயர்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துறான். அப்போ அந்த அழகான பெயர்களை கொண்டே நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாயிஹி, அவனது பெயர்களில் திரித்து கூறுவோரை, அல்லாஹுடைய பெயரை மாத்தி சொல்றவங்களை நீங்க என்ன செய்யுங்க, அவர்களை விட்டு விடுங்கள். சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து வந்ததற்காக, அல்லாஹுடைய பெயரை யார் திரித்து கூறுகிறார்களோ அவங்க செய்து வந்ததற்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அப்ப அல்லாஹுடைய பெயர் என்ன செய்யக்கூடாது, திரித்து கூறக்கூடாது. அல்லாஹுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது. அல் மலீக், அல் குத்தூஸ் என்று அல்லாஹுக்கு நிறைய பெயர்களை அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன். இப்படி அவனுக்கு அர்த்தம் தந்த போன்ற நிறைய அர்த்தம் தரக்கூடிய பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில தான் அல்லாஹ் என்ன செய்யணும்னா அழைக்க வேண்டும். அல்லாஹுக்கு இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் அழைக்கக்கூடாது. அல்லாஹுக்கு அல்லாஹ் அழைக்கும் போது அழகான பெயரை கொண்டு அல்லாஹ் அழைக்கணும். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. அவற்றின் மூலமே அவனிடம் ஃபதுஉஹு பிஹா, அவற்றின் மூலமே அவனை என்ன செய்யுங்கள், அழையுங்கள் என்று சொல்கிறான். அடுத்ததாக 17வது அத்தியாயம் 110வது வசனம், குல் இதுல்லாஹ வ இதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயாமம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய பெயர்கள், நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. ஒலா தஜ்ஹரு பி ஸலாத்திக ஒலா துகாஃபித் பிஹா வப்தகி பைன தாலிக சபீலா, உமது பிரார்த்தனையை சப்தமிட்டும் செய்யாதீர், மெதுவாகவும் செய்யாதீர். பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கேட்கும் போது முதல்ல அல்லாஹ் அழகான பெயர்ல அழைக்கணும். அல்லாஹ் அழைக்கும் போது அல்லாஹ் அழகான பெயர்ல, அப்படி பிரார்த்தனை செய்யும் போது சப்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் அழைக்கக்கூடாது. அல்லாஹ் காது கேட்காதவன் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அல்லாஹ் அறியக்கூடியவன். அப்ப அதனால அல்லாஹ் சத்தம் போட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, அழைக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப மெதுவாகவும் அழைக்காதீங்க. அதற்கு இடைப்பட்ட ஒரு இஸ்லாத்து போது எப்பவுமே ஒரு நடுநிலையை கடைபிடிக்கணும். அப்ப அல்லாஹ் அழைக்கும் போது ஒரு நிதானமான ஒரு நடுநிலையை கடைபிடிங்க. அவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியை தேடுவீராக என்று சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான்.